முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தகவல் அறிந்து மருத்துவமனை வளாகத்தில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, சொல்லுங்க, அதிமுக நிர்வாகிகள் தற்போது மருத்துவமனையில் குவிந்துள்ளார்கள். அவர்கள் மருத்துவமனைக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்களா? அதை பத்தி கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா அவர்கள் நேற்று இரவு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மருத்துவர்கள் காய்ச்சல் இருப்பதாகவும் அஜீரண கோளாறு காரணமாக முதலமைச்சர் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தனர். உடல்நிலை சீராக இருப்பதாகவும் கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை நிலவரப்படி நாம் சற்று முன்பாக அதிகாரிகளிடம் பேசிய பொழுது அவர் வீடு திரும்பும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதலமைச்சர் அவர்கள் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அமைச்சர்கள், அதே போன்று அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என ஏராளமானோர் மருத்துவமனை வந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் சென்னை அப்பல்லோவின் தலைமை மருத்துவமனையான கிரீம் சாலையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருந்து வருகிறார். உடல்நலம் தேறியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. சீராக இருப்பதை அடுத்து வீட்டிற்கு அவர் திரும்புவார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று காலையிலும் ஏராளமான அமைச்சர்கள் வரிசையாக வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடமும் கேட்கலாம். முதலமைச்சருக்கு தற்பொழுது உடல்நிலை சீரடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அவர் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய மனநிலை எப்படி? இரவு தமிழக முதல்வர் எங்கள் மூச்சே அம்மா, அந்த அம்மாவுக்கு சிறிது உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தவுடன் உடனடியாக நாங்கள் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து குவிந்திருக்கிறோம். காலையில் டாக்டர்கள் சரியான நிலையில் இருக்கிறார்கள். சீக்கிரம் காலையிலே திரும்புவார்கள் என்று கூறும்போது எங்களுக்கு மனசில் சந்தோஷமும் ரொம்ப நிம்மதியும் ஏற்பட்டு இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அம்மா திரும்பி போகிற வைக்க நாங்கள் இங்கே இருப்போம் என்று கூறி அம்மா வாழ்க, அம்மா வாழ்க, அம்மா வாழ்க என்ற ஆண்டவனை வேண்டுகிறேன். அம்மா என்று நலமோடு இருக்க எல்லோரும் பிரார்த்திப்போம். அம்மா அம்மா என்ற எங்களுடைய இது என்று மூச்சு இருந்து கொண்டே இருக்கும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்லாண்டு நூறாண்டு வாழ்வாங்க. ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் அவர்கள் சேவை செய்வதற்காக இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீடு திரும்பி விடுவார்கள். ஏனென்றால் கோவில்களிலும் மசூதிகளிலும் அம்மா அவர்கள் பல்லாண்டு வாழ வேணும், கூடிய விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் புரட்சி தலைவர்கள் நம்மளுக்கெல்லாம் நல்ல முறையில் பணியாற்றுவதற்காக, மீண்டும் நமக்கெல்லாம் பணி செய்வதற்காக அம்மா அவர்கள் கூடிய விரைவில் வீடு திரும்புவார் என்று நம்மளும் உலகத்தில் உள்ள தமிழர்களோடு சேர்ந்து கழகத்தினுடைய அத்தனை புரட்சி தலைவரின் உண்மை விசுவாசிகளும் அம்மாவுக்காண்டி பிரார்த்திப்போம் என்று கூறி அம்மா வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த இடத்தில், அதாவது சென்னை அப்பல்லோ மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய அந்த கிரீம் சாலையில் ஏராளமான தொண்டர்கள் நேற்று இரவு முதலே வந்துவிட்டார்கள். தகவல் கிடைத்தவுடன் ஏராளமான தொண்டர்கள் இங்கு வந்திருந்தார்கள். நான் பார்க்கலாம், அந்த பிரதான சாலை எதிரே அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக காவல்துறையினரும் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள், அதே போன்ற அதிகாரிகள் என பலரும் உள்ளே சென்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தரும் தகவலும் முதலமைச்சரினுடைய உடல்நலம் சீராக இருக்கிறது, இன்று அவர் வீடு திரும்புவார் என்ற அடிப்படையில் அவர்களும் அந்த தகவல்களை தருகிறார்கள். வெளியிருக்கக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து அவர்களிடம் தொடர்பு கொண்டு முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து கேட்டு வருகின்றனர். இன்று காலை மருத்துவர்களிடம் கேட்ட பொழுதும் அவர் தான் தெரிவித்திருக்கிறார்கள், முதலமைச்சர் இன்று வீடு திரும்பும் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலும் கேட்கலாம். சார், முதலமைச்சர் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய மனநிலை? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண செய்தியை கேட்டவுடன் ஏழை எளிய தொண்டனாகிய பலாயிரம் கோடி மக்களாகிய தொண்டர்களும் இங்கே குவிந்த வண்ணம் உள்ளனர். ஏழை எளிய தொண்டனாகிய நானும் அம்மாவின் உடல்நலம் சரியில்லாததை கேட்டு பதற்றமாய் நாங்கள் ஓடி வந்து இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அம்மா குணமாகி திரும்பி வருவார் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அம்மா வந்துவிடுவார். எல்லோரையும் வணங்கி எல்லா கடவுளையும் வணங்கி நாங்கள் அம்மாவை பார்த்த பிறகுதான் அப்போலோ ஹாஸ்பிட்டலை விட்டு போவோம். அம்மா வாழ்க, என்றும் வாழ்க என்று
கூறுகிறேன். நன்றி. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் வந்துவிடுவார், அதாவது குணமடைந்து வீடுக்கு இன்றே திரும்புவார் என்ற செய்தி கிடைத்ததை அடுத்து அவர்கள் நிம்மதியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் தமிழக முதலமைச்சர் வருகைக்காக அவர்கள் வெளியிலேயே காத்திருக்கின்றனர். அவர்களிடம் பலரும் பேசும் பொழுது அவர் விரைவில் குணமடைந்து வருவார், மீண்டும் அவரது பணியை தொடர்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் நம்மிடம் கருத்துக்களை பகிர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று தற்பொழுது சற்று முன்பாக கிடைத்த தகவல்படி இன்றைக்கே முதலமைச்சர் அவர்கள் வீடு திரும்பும் நிலையில் அவரது உடல்நிலை முன்னேற்றம் அடைந்திருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று காலை முதல் நேற்று இரவே பல்வேறு அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனையான இங்கு முதலமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து அவருடைய மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்து வருகிறார். முழு உடல் தகுதி பெற்றவுடன் அவர் இன்னும் சற்று நேரத்தில் கூட அவர் திரும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொண்டர்கள் மத்தியில் சற்று அவர்கள் நிம்மதியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சில தொண்டர்கள் இங்கு இருக்கிறார்கள், அவரிடத்தில் கேட்கலாம். சார், முதலமைச்சர் அவர்களுக்கு உடல்நிலை சரியடைந்திருக்கிறது, இன்று திரும்பும் வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய அம்மா அவர்கள் உடல்நிலை ஒருவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார்கள். அம்மாவுக்கு வந்து உடல்நிலை வந்து நல்ல முறையில் இருக்குது. நம்ம எல்லாம் வந்து இறைவனை வேண்டிக்கணும். நமது திராவிடத்தின் மூத்த குடிமகள் அம்மா பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு நமது மூத்த திராவிட குடிமகளாக நமது புரட்சித் தலைவி நமது அம்மா குலதெய்வம் அவர்கள் விளங்குகிறார். 7.5 கோடி தமிழ் மக்களுக்காக அயராது பாடுபட்டு தன் உடலை வருத்தி இன்று ஒரு காய்ச்சலால் அம்மா இப்பொழுது மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் நிலையில் இருக்கிறார். நமது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் அனைத்து சாதிக்கு அப்பாற்பட்டு ஒருங்கிணைந்த ஒரு தங்க தலைவி வீடு திரும்பும் வரை நாங்கள் அம்மாவுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அம்மா வாழ்க. புரட்சி தலைவி முதலமைச்சர் அவர்கள் விரைவில் வீடு திரும்புவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து? மக்களால் நான் மக்களுக்காக என்று வாழ்க்கை வாழ்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடல்நல குன்றிக்க தலைமை மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கிறார்கள். சற்று முன் கிடைத்த டாக்டர் தகவல்படி நன்றாக இருக்கிறார். சற்றுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் வீடு திரும்புவார் என்று டாக்டர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அம்மா நீண்ட காலம் வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சாலையில் தொண்டர்கள் வருவதை அடுத்து காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம், அப்பல்லோ மருத்துவமனை வாயில் கதவில், அதாவது முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் மருத்துவமனை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு முதலமைச்சர் சிகிச்சை பெறும் அறை வரை அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. மற்ற தொண்டர்கள் அனைவரும் முக்கிய பிரதான சாலையிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலான தொண்டர்கள் வருவார்கள் என்பதால் காவல்துறையும் பாதுகாப்பிற்கு இங்கு போடப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய சாலையின் உள்ளே இங்கு வரும் நோயாளிகளுக்கு தொந்தரவின்றி இருப்பதற்காக காவல்துறை நிறுத்தப்பட்டு இந்த இடத்தில் தொண்டர்களை, அதாவது சாலையிலேயே அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொண்டர்களை பொறுத்தவரையும் முதலமைச்சர் திரும்பி வருவார், அவரது பணிகளை தொடர்வார் என்ற எதிர்பார்ப்பில் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர்.